பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி சீக்கிரட் 26 என்ன போட்டிருக்குன்னா, இயேசு வந்து கெத்செமனே தோட்டத்தில் லாஸ்ட் ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு. இப்படி பண்ணும்போது என்ன ப்ரேயர் பண்ணுறாருன்னா, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறாரு. இது என்னால் தாங்க முடியலப்பா, தயவுசெய்து இது நீங்கள் கூடுமானா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறாரு. ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறாரு. அப்படி அவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் ஆவியானவர் இறங்குறாரு. அவர் வியாகுலப்படும் போது அவரை பலப்படுத்துகிறாரு. அவர் பலப்படுத்தினால ஆண்டவர் நல்ல பலன் அடைகிறாரு. யோவான் 16 நம்ம படிக்கிறோம். அவரை காட்டி கொடுக்கிறவர்கள் யூதாஸ் காரியத்தை வந்து ஒரு சேவகர்கள் அவரை தேடி வரும்போது அவர் கேட்குறாரு, யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையில் அவங்க எல்லாம் பின்னிட்டு விழுந்தாங்களாம். அவரோட வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருந்துச்சு. எப்படி அந்த வல்லமை வந்துச்சு? அவர் துக்கமடைந்து ப்ரேயர் பண்ணும்போது ஆவியானவர் அவரை பலப்படுத்தியிருக்காரு. அவரோட வார்த்தையில் வல்லமையை கொடுத்துருக்காரு. ஆமாங்க, இன்றைக்கும் கூட நம்ம பல பிரச்சனைகளை தாண்டி போயிட்டுருக்கோம். எவ்வளவோ அழுகிறோம், போராடுறோம், கண்ணீர் விடுறோம். ஆனாலும் நம்ம வந்து நம்மளோட விருப்பத்தில் நம்ம நின்னோன்னா நமக்கு வந்து பலன் கிடைக்காது. நம்ம அடுத்த வழியில் என்ன பண்ண முடியும்னு நமக்கு தெரியாது. நமக்கு போக வேண்டிய வழி நமக்கு தெரியாது. நம்ம எப்போ நம்மளோட சித்தத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறோமோ, ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி என்னை நடத்துங்க, உங்கள் விருப்பப்படி என்னை நடத்துங்க, இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானவர் நமக்காக நம்மளை பலப்படுத்துறது, நம்ம மேலே இறங்கி நம்மளை பலப்படுத்துவார். இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம வெளியே வரணுன்றதை அவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. எல்லா பிரச்சனையிலேருந்து அவர் நம்மளை விடுவிப்பார். ஆண்டவரே இயேசப்பா, இப்பொழுதும் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கருத்தில் கொடுக்குறாங்க. இயேசப்பா தேவனே, இவங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையும் நீங்கள் எல்லா இக்கட்டுகள்லேருந்து நீர் விடுவித்ததற்காக நன்றி அப்பா. அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும், பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நம்முடைய தோள்களில் சுமந்து நீர் தீர்த்து விட்டீரப்பா. அவர்கள் பெரிய ஆறுதலை நீர் கொடுக்க போகிறதுக்காக நன்றி. எல்லா கவலைகளையும், பாரங்களையும், கஷ்டங்களையும் நீர் நீக்கி அவர்களுக்கு சந்தோஷத்தை, அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக நீர் மாற்றுவதற்காக நன்றி அப்பா. இப்படியே செய்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜீவன் நல்ல